நமஸ்காரம். சூரிய சதகம் 34வது ஸ்லோகம்ல இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். பிரிச்சுக்கலாம். முதல்ல சம்சக்தம் சிக்த மூலா தபிநவ புவனோ தியான கௌதூகலின்யா யாமின்யா கன்ய ஏவா மிருதகர கலஷா வர்ஜிதே நாம்ருதேன அர்க்காலோக கிரியாத் ஓ முதய சிரஸ் சக்கரவாலா லவாலாத் உத்யன் பால பிரவால பிரதிம ருச்சி ரஹ பாதப பிராக் பிரரோஹஹ. பிரரோரஹ கிடையாது, பிரரோஹஹ. ஓகே, ஆரம்பிக்கலாம். கூப்பிடுறியாமா? கூப்பிடுறேன் மேம். நானே கூப்பிடுறேன், நீ அத பாரு. இல்ல மேம், நான் கூப்பிடுறேன், எனக்கு ஒண்ணும் இது இல்ல. நானே கூப்பிட்டுக்கிறேன். ஜெயலட்சுமி கணேசன் மாமி வாங்கோ. சம்சக்தம் சிக்த மூலா சம்சக்தம் சிக்த மூலா தபிநவ புவனோ தியான கௌதூகலின்யா கௌதூகலின்யா. இத எங்கேயுமே பிரிக்காம தான் சொல்லணும். ஏன்னா நான் இப்போ திருப்பியும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்றேன். உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸிக்காக நான் இப்படி பிரிச்சேன். ஏன்னா அது தியானம் கிடையாது, உத்தியானம். உத்தியானம்னா என்ன? கார்டன் அர்த்தம். சோ நீங்க பாட்டுக்கு புவனோ தியான கௌதூகலன்னு தனியா நம்ம சொல்லக்கூடாது. இப்ப பிராக்டிஸ்க்காக நான் அப்படி சொல்றேன். ஃபுல் லைன் சேர்த்துதான் சொல்லணும். சம்சக்தம் சிக்த மூலாதபிநவ புவனோ தியான கௌதூகலின்யா. சம்சக்தம் சிக்த மூலா தபிநவ புவனோ தியான கௌதூகலின்யா. ஏ அப்பா. யாமின்யா கன்யயேவா மிருதகர கலஷா வர்ஜிதேனாமிருதேன யாமின்யா கன்யயேவா மிருதகர கலஷா வர்ஜிதேனாமிருதேன யாமின்யா கன்யயேவா மிருதகர கலஷா வர்ஜிதேனாமிருதேன அர்க்காலோக கிரியாத்வோ முதய சிரஸ் சக்கரவாலாலவாலாத். சோ அங்க இத்து போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல தூவ அடிச்சுட்டு ஊ போட்டுக்கோங்க. உத்யன் பால பிரவால பிரதிம ருச்சிரஹ. சோ அந்த விசர்க்கத்துக்கு எஃப் போட்டுக்கணும். பாத பிராக் பிரரோஹஹ. உத்யன் பால பிரவால பிரதிம ருச்சிரஹ பாத பிராக் பிரரோஹஹ. உத்யன் பால பிரபால பிரதிம ருச்சிரஹ பாதப பிராக் பிரரோஹஹ. சொல்றேன் மாமி. சம்சக்தம் சிக்த மூலாத் அபிநவ புவனோ தியான கௌதூகலின்யா யாமின்யா கன்ய ஏவா மிருதகர கலஷா வர்ஜிதே நாமிருதேன அர்க்காலோக கிரியாத்வோ முதய சிர சக்கரவாலா லவாலாத்
உத்யன் பால பிரபால பிரதிம ருச்சிரஹ பாதப பாதப பிராக் பிரரோக. அது கரெக்டா? எல்லாருக்குமே நானும் பிரரோரக தான் முதல்ல எல்லாம் சொல்லுவேன். லாஸ்ட் லைன் மட்டும் சொல்லுங்க. பால பிரபால பிரதிம ருச்சிரஹ பாதப பிராக் உத்தியன் பாலன்னு சொல்லுங்க. என்ன மாமி? வெறும் பாலன்னு ஆரம்பிச்சேன். உத்தியன் பாலன்னா உத்தியன்ல இருந்தா சரி சரி. உத்யன் பால பிரபால பிரதிம ருச்சிரஹ பாதப பிராக் பிரரோக. கரெக்டா? முதல்லயே ஒழுங்காதான் சொன்னேன். பிரரோக. ஆமா. உத்யன் பால பிரபால பிரதிம ருச்சிரஹ பாதப பிராக் பிரரோக. இப்ப கரெக்டா? வெரி குட். சாரதா கோபாலன் மாமி சொல்லுங்க ஒரு வாட்டி. அதேதான். மியூட் போடுங்க. நமஸ்காரம்மா. சொல்லுங்க. சன்சக்தம் சிக்தமூலாதபிநவ புவனோத்யான கௌதூஹலின்யா யாமின்யா கன்யயேவாமிருதகர கலசாவர்ஜிதேனாமிருதேன அர்க்காலோகः க்ரியாத்வோ முதமுதய சிரச்சக்ரவாலாலவாலாத் உத்யன் பால பிரவால பிரதிம ருச்சிரஹ பாதப பிராக் பிரரோஹः. பியூட்டிஃபுல். தன்யவாதம். சோ இந்த ஸ்லோகத்துல அகைன் நம்மளுடைய கவி மயூர கவியுடைய அதீத கற்பனை இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமா? அதாவது இந்த ராத்திரி வேலையிலேருந்து காத்தால அந்த சூரிய உதயம் இத ஒரு அழகான ஒரு கற்பனையில சொல்றார். என்ன அப்படின்னா, அந்த ராத்திரிங்கிறது ஒரு கன்னி பெண்ணா, அவளுக்கு ஒரு பெரிய உத்தியானம், அதாவது ஒரு சோலை, அத உருவாக்க ஆசை வந்ததாம். அதனால என்ன பண்ணாலாம், அந்த மலையவே வட்டமா ஒரு பாத்தியாட்டம் ஆக்கினாலாம். அவ அந்த மலையுடைய சிகரத்தை ஒரு வட்டமான பாத்தியா ஆக்கினாள். அதுக்கப்புறம் அந்த சந்திரனுடைய அந்த அமுதம் இருக்கு இல்லையா, சோ அதையே நீராக அந்த பாத்தியில ஊத்தினாலாம். அதுல இருந்து என்ன ஆறுது, ஒரு மரம், அதாவது பகல்ங்கிற மரம் முளைத்து விட்டு எழுந்தது அப்படின்னு. சோ பகல்ன்ற அந்த இது வருது. சோ அந்த மரத்துல முதல்ல தளிர்லாம் வருது இல்லையா, சோ பவழம் மாதிரி செக்க செவேர்னு அந்த இளம் தளிர்கள் தான் அந்த உதய சூரியன். சோ அந்த உதய சூரியன் அந்த மரம் வளர்றது பகல் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த இரவுங்கிறத ஒரு கன்னி அப்படின்னு எடுத்துட்டு அந்த மலையையே வட்டமா ஒரு பாத்தி, அதுக்கப்புறம் அந்த நில ஒளி அத அந்த பாத்தியில நீரா ஊத்தி, அதுல இருந்து பகல் வருதான், மரமா அப்படியே மெதுவா விளையறதான். முதல்ல அது மரம் வரும்போது அதுல மெல்லிசா அந்த இளம் தளிர்கள் இருக்கு இல்லையா, ரெட்டா, அதுதான் அந்த சூரிய உதயமா. அது அப்புறம் வளர்ந்து நம்மளுக்கு ஃபுல் அந்த ஒளி, சூரிய ஒளி கிடைக்கிறது அப்படின்னு. என்ன ஒரு கற்பனை பாருங்க, அந்த இரவையே ஒரு கன்னி பெண்ணா ஒரு இது பண்ணி. சோ அந்த முதல் ஒளி, சூரிய ஒளி, அந்த செவ்வொளி நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியை தரட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கற்பனை. நெக்ஸ்ட் ஒன். பின்னம் பாசாருணஸ்ய क्वचिदभिनवया विद्रुमाणां त्विषेव त्वङ्गन् नक्षत्र रत्न द्युति निकर करा लान्तरालं क्वचित् च नान्तर् निशेष कृष्ण श्रिय मुदधि मिव ध्वान्त ராஷிம் பிபன்ஸ்தாத். இத்து போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல தவுன்னு இருந்தா அதை அடிச்சுட்டு ஔ போட்டுக்கோங்க. ஔர்வஃப்
பூர்வோ பூர்வோக்னி இல்லைன்னா பூர்வோப்பிய வரைக்கும் வச்சுக்கோங்க. ஔர்வ பூர்வோப்பிய பூர்வோக்னி ரிவ பவ தக ப்ளுஷ்டயே ப்ளுஷ்டயேர்காவ பாசக. யாருக்காவது பிரிக்கிறதுல டவுட் இருக்கா? திருப்பியும் சொல்லணும்னா சொல்றேன் ஏதாவது லைன். மேம் ஃபோர்த் லைன் மேம். Last line, ma'am. Last line. ஃபோர்த். ஔர்வ பூர்வோப்பிய பூர்வோக்னி ரிவ பவ தக ப்ளுஷ்டயேர்காவ பாசக. இந்த ஏர் புலிஷ்ட ஏர் வரைக்கும் பிரிச்சுக்கணும் இல்ல மேம்? ஆமா, தேங்க்ஸ். மேம் ஏர் தேர்ட் வரைக்கும் அந்த கற்கன்னு வரும் நம்மளுக்கு. சோ ப்ளுஷ்டயேர்காவ சேர்த்தே வச்சுக்கோ. தேங்க்ஸ். மேம் ஆ, மேம் Yes, செகண்ட் மேம் ப்ளீஸ். त्वङ्गन् नक्षत्र रत्न द्युति निकर करा लान्तरालम् क्वचित् च. மேம் அது ஃபர்ஸ்ட் வேர்டு துவங்கன்னு இல்ல துவங்னு இருக்கு துவங்கன்னு. ஆமா, மாத்திக்கோங்க. ஓகே அதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மாத்திக்கோங்க. त्वङ्गन् नक्षत्र Okay. இங்கு त्वङ्गन्. மேம் தேர்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு பிபன்ஸ் தாதுன்னு இருக்கு, த இருக்கு, சின்னதா. வேண்டாம், இத்துன்னு மாத்திக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, அருணா வாங்கோ. भिन्नं भासारुणस्य. அருணா சாரி கை ஈரமா இருக்கு, நான் மியூட் பிரஸ் பண்ணல. பின்னம் பாசாருணஸ்ய क्वचिदभिनवया क्वचिदभिनवया विद्रुमाणां त्विषेव विद्रुमाणां त्विषेव भिन्नं भासारुणस्य क्वचिदभिनवया विद्रुमाणां त्विषेव भिन्नं भासारुणस्य क्वचिदभिनवया विद्रुमाणां त्विषेव त्वङ्गन्नक्षत्ररत्न त्वङ्गन्नक्षत्र रत्न त्वङ्गन्नक्षत्ररत्न द्युतिनिकरकरा द्युतिनिकरकरा लान्तरालं क्वचिच्च लान्तरालं क्वचिच्च 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 त्वङ्गन्नक्षत्ररत्न द्युतिनिकरकरा लान्तरालं क्वचिच्च त्वङ्गन्नक्षत्ररत्न द्युतिनिकरकरालान्तरालं क्वचिच्च नान्तर्निःशेष कृष्ण नान्तर्निःशेष कृष्ण प्रियमुदधिमिव श्रियमुददिनिव ध्वान्तराशिं पिबंस्तात् ध्वान्तराशिं पिबंस्तात् नान्तर्निःशेष कृष्ण श्रियमुदधिमिव ध्वान्तराशिं पिबंस्तात् नान्तर्निशेष कृष्ण श्रियमुदधिमिव ध्वान्तराशिं पिबंस्तात् और्वः पूर्वोऽप्यपूर्वोऽग्नि और्वः पूर्वोऽप्यपूर्वोऽग्नि रिव भवदग रिव भवथग लुष्टयेर्कावभासः प्लुश्चयेर्कावभासः और्वः पूर्वोऽप्यपूर्वोऽग्निरिव भवदग प्लुष्टयेर्कावभासः
और्व पूर्वोऽप्यपूर्वो गिरिव भवदग இல்ல சார் और्व पूर्वोऽप्यपूर्वो पूर्वो ग्रीरिव भवद பூர்வோக்னி அக்னி பூர்வோக்னிரிவ பவதக पूर्वोऽप्यपूर्वो ग्रीरिव भवदग प्लुष्टये कार्वभासः கார்வ இல்ல அர்க்க சோ கிளுஷ்ட ஏற்காவ प्लुष्टयेर्कावभासः அதேதான் சொல்லவா எஸ் எஸ் ओके भिन्नं भासारुणस्य कचिदभिनवया विद्रुमाणां त्विषेव त्वं गन्नक्षत्ररत्न द्युतिनिकरकरालान्तरालं कचिच्च नान्तार्निशेष कृष्ण नान्तर्निशेन श्रियवतिमिव ध्वान्तराशिं पिबन्स्तात् और्वं पूर्वोऽप्यपूर्वो गिरिव भव और्व पूर्वोऽप्यपूर्वो गिरिव भवद रिव भवदग प्लुष्टयेर्कावभासः சூப்பர் லாஸ்ட் லைன் மட்டும் ओके और्वं पूर्वोऽप्यपूर्वो गिरिव भवदग प्लुष्टयेर्कावभासः அவ்வளவுதான் மேம் அவுர்வம் இருக்கா அவுர்வ தானே மேம் எஃப்மா ஓகே ஓகே और्व पूर्वोऽप्य पूर्वोऽग्निरिव भवदग प्लुष्ट ஏர்காவபாசக ஓகே மேம் ஓகே வெரி குட் ஜானகி மாமி हरि ओम मैम திருப்பியும் भिन्नं भासारुणस्य क्वचिदभिनवया विद्रुमाणां त्विषेव त्वङ्गन्नक्षत्ररत्नद्युतिनिकरकराळान्तराळं क्वचिच्च नान्तर्निःशेष कृष्णश्रियमुदतिमिव ध्यान्तराशिं पिबंस्तात् और्वः पूर्वोऽप्यपूर्वोऽग्निरिव भवदघ प्लुष्टयेर्कावभासः मैम மூணாவது லைன் மட்டும் சொல்லுங்க नान्तर्निःशेष कृष्णश्रियमुदतिमिव ध्यान्तराशिं இல்ல துவாந்த நீங்க ஏமாத்திர த்வாந்த नान्तर्निःशेष कृष्णश्रियमुदतिमिव ध्वान्तराशिं पिबस्तात् और्वः पूर्वोऽप्यपूर्वोऽग्निरिव भवदघ प्लुष्टयेर्कावभासः குட் வெரி குட் மேம் செகண்ட் லைன்ல ஒரு தடவை சொல்லுங்க மேம் துவங்கன் நக்ஷத்ர त्वङ्गन्नक्षत्र रत्नद्युतिनिकरकरालान्तरालं क्वचिच्च லாந்தராலம் ஒரே வேர்டா சொல்லணுமா பிரிச்சுக்கலாமா மேம் அது லாந்தராலம் கொச்சித்த இல்ல அந்தராலம்ங்கிறது ஒரே வேர்டு ஓகே லாந்தராலம் ஃபைன் மேம் தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்குன்னா லாந்த கிட்ட ஒரு கமா போட்டுக்கோங்க ராலம் தனியா வச்சு ஓகே மேம் சொல்லும் போது ஆனா பிரிக்க இது பண்ணக்கூடாது அங்க கேப் போடக்கூடாது அவ்வளவுதான் ஓகே 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 சோ இங்க வந்து கேள்விப்பட்டிருப்பேன் சில ஸ்லோகத்துல ஐ திங்க் லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்துல கூட வரும் வடவாக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் அது வந்து ஒரு நெருப்பு எங்க அந்த நெருப்பு வரும்னா கடலுக்கு அடியில வரும் வடவாக்னி நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து குதிரை முகம் புராணங்கள்ல இது குறிப்பிட்டிருக்கு சோ அது வந்து கடலுக்கு அடியில இருக்கும் அந்த நெருப்பு பிரளய காலம் வரும் பொழுது அந்த வடவாக்னி நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு வளருமா அந்த கடல் நீரை முழுக்க வத்த செய்யுமா சோ அதுதான் வடவாக்னி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சூரிய ஒளியும் வந்து வடவாக்னி மாதிரிதானா இந்த கடலோட அந்த அமைப்போட இங்க கம்பேர் பண்ணி சொல்றா நம்ம சூரிய ஒளியன் என்ன அப்படின்னா இந்த இருட்டு அப்படிங்கிற
இந்த கடலை அந்த சூரிய உதயத்தும் போது வர அந்த செவ்வொளி என்ன பண்றது, அதுதான் வடவாக்னியா, அந்த நெருப்பு. சோ அந்த சூரிய ஒளிங்கிற அந்த நெருப்பு அப்படியே வந்து நம்மளுக்கு அத ஃபுல்லா அந்த இந்த இருள்ங்கிற அந்த நீரை ஃபுல்லா வத்த வச்சுடுறது. சோ நம்மளுக்கு அந்த இருள் ஃபுல்லா மறைஞ்சு போயிடுறது அப்படிங்கிற மாதிரி. சோ எப்படி அந்த வடவாக்னி வந்து கடல் நீரை பிரளயத்தும் போது வத்த வைக்கிறதோ, அதே மாதிரி இந்த சூரிய உதயம் போது வரக்கூடிய அந்த செவ்வொளி வந்து இந்த இருள்ன்ற கடலை கம்ப்ளீட்டா வத்த செய்யறது அப்படின்னு. அதே மாதிரி கடலுக்கு அடியில வந்து பவழங்கள், நம்மளுக்கு பவழம் வந்து கடல்ல இருந்தா கிடைக்கிறது இல்லையா? சோ சில இடங்கள்ல பவழங்கள் சிவந்து காணப்படுகின்றன. அதே மாதிரிதான் இந்த சூரிய ஒளி அருணோதயத்தும் போது வானத்துல சில இடங்கள்ல சிவந்து காணப்படுகின்றன அப்படின்னு. சோ அப்படியே அந்த கடலுக்கும் அந்த சூரிய ஒளி, கடல் சூரிய ஒளி கம்பேர் பண்ணிட்டே போறார். அதே மாதிரி கடல்ல அங்கங்க ரத்னங்கள் ஒளி வீசி மின்னுகின்றன. அதே மாதிரிதான் வானத்திலையும் நம்மளுக்கு நட்சத்திரங்கள் மினுமினுத்துண்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி கடல்ல வந்து ரொம்ப ஆழமா போனோம்னா ஃபுல்லா கருமை நிறைந்து இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சூரிய ஒளி எட்டாத பகுதிகள், இந்த உலகத்துல சூரிய ஒளி எட்டாத பகுதிகள் ஃபுல்லா கருமையாவே இருக்கும், இருள் நிறைந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சோ எப்படி இந்த வடவாக்னி வந்து பிரளய காலம் போது கடல் முழுவதையும் வற்ற செய்யுமோ, அந்த மாதிரி இந்த சூரிய உதயம் அப்படிங்கிற அந்த வடவாக்னி இந்த இருட்டுங்கிற கடலை பருகி அழித்து விடுகிறது. சோ இந்த சூரிய ஒளி நம் பாபங்களையும் அதே மாதிரி அழிக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். சோ ஒரு அந்த வடவாக்னிங்கிற அந்த இதோட ஃபுல்லா கம்பேர் பண்ணி வருது. நெக்ஸ்ட் ஒன், இதுல வந்து பார்த்தோம்னா அகைன் உங்களுக்கு எல்லாம் ஒரு கவுண்டிங் இது இருக்கு, டெஸ்ட். இதுல த வந்து அத்தனை த வருது நம்மளுக்கு. இதுல கந்தர்வைர் கத்ய பத்ய வியதிகரித வச்சோ ஹ்ருத்ய மாதோத்ய வாத்யைஹி. அங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க. அடுத்த லைன்ல ரா இருந்ததுன்னா அடிச்சுட்டு ஆ போட்டுக்கோங்க. ஆத்யைர் யோனார தாத்யைர் முனிபி ரபிநுதோ வேத வேத்யைர் விபித்ய ஆசாத் யாபத்ய தேயம் புன ரபி ச ஜகத் யௌவனம் சத்ய உத்யன்ன. இன்ன போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல உத்யோன்னு ஆரம்பிக்கணும். நூறு தான் அடிச்சுட்டு ஊன்னு போட்டுக்கோங்க. உத்யோதோ தியோதித தியௌர் தியது திவச கிருதோ சாவ வத்யானி ஓத்ய. தன அப்பா அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாலே 24 வருது. 19 மேடம், 19 இல்ல, எல்லாம் தப்பு. 22 எல்லாம் 0. 25 மேம். அதுவும் 0. 26 மேம். சுத்தம் 0. ஐயோ. நீங்க இந்த அல்ப பிராண மகாபிராண டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நான் சொல்றது வெறும் 3 மட்டும் தான் கண்டினியூ இது கால்குலேட் பண்ணணும். சரி பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அட ராமச்சந்திரா, இப்ப நான் என்னத்தை எழுதி வச்சிருக்கேன்? நான் அப்புறம் திருப்பியும் பண்றேன். என் கணக்குப்படி 22ன்னு போட்டிருக்கேன். மகாலட்சுமி வாங்கோ. கந்தர்வைர் கத்ய பத்ய. வரேன் மேம்.
गन्धर्वैर्गत्यपद्य व्यतिकरितवचो व्यधिकरितवचो व्यतिल व्यति व्यतिकरितवचो व्यधिकरितवचो हृद्यमातोद्यवाद्यैः हृद्यमातोद्यवाद्यैः गन्धर्वैर्गद्यपद्य व्यतिकरितवचो हृद्यमातोद्यवाद्यैः गन्धर्वैर्गद्यपत्य व्यधिकरितवचो हृद्यमातोद्यवाद्यैः आद्यैर्यो नारदाद्यैर् ஆத்யைர்யோ சாரி மாமா அடிச்சது கவனம் இல்லாம சொல்லிட்டேன். आद्यैर्यो नारदाद्यैर् ஆத்யைர்யோ நாரதாத்யைர் मुनिभिरभिनुतो முனிபிரபினுதோ वेदवेद्यैर्विभिद्य வேதவேத்யைர்விபித்ய आद्यैर्यो नारदाद्यैर्मुनिभिरभिनुतो वेदवेद्यैर्विभिद्य ஆத்யைர்யோ நாரதாத்யை முனிபிரபினுதோ வேதவேத்யைர்விபித்ய आसाद्यापद्यतेयम् ஆசாத்யாபத்யதேயம் तेयम् इल्ल तेयम् தேயம் ஆசாத்யாபத்யதேயம் पुनरपि च जगत् புனரபி ச ஜகத் यौवनं सद्य उद्यन् யவ்வனம் சத்ய உத்யன் आसाद्यापद्यतेयम् पुनरपि च जगद्यौवनं सद्य उद्यन् ஆசாத்யாபத்யதேயம் புனரபி ச ஜகத் யவ்வனம் சத்ய உத்யன் उद्योतोद्योतितद्यौर् உத்யோதோத்யோ இந்த லைன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். उद्योतो உத்யோதோ द्योतितद्यौर् ஜோதி தத்யோர் उद्योतो द्योतितद्यौर् உத்யோதோ ஜோதி தத்யோர் द्यतु दिवसकृतो யது திவச கிருதோ ताववद्यानि वोद्य சாவவத்யா நீயா மேம்? आमाम् இங்க இல்ல, அது பாதியா தான் கேட்டேன் மேம், சாரி. சாவவத்யானி போத்ய उद्योतो द्योतितद्यौर्द्यतु दिवसकृतो सावबद्यानि वोद्य உத்யோதோ ஜோதி தத்யௌ த்யது திவச கிருதோ சாவவத்யானி ஓத்ய. சொல்லவா மேம்? yes கந்தர்வைர்கத்ய பத்ய व्यधिकरित वचो हृदय मादोत्य वाद्यैः आद्यैर्यो नारदाद्यै मुनिभिरभिनुतो वेदैर्विभिद्य आसाद्यापद्यतेयं पुनरपि च जगत् यौवनं सद्य उद्यन् उद्योतितद्यौर्द्यतु दिवस कृतो साववद्यानि वोद्य. correct இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ல பிராக்டிஸ் பண்ணி. மேம் 21 தான் மேம் வருது. இல்ல ஆக்சுவலா
மேம் 19 தான் இருக்கு 22 இருக்கு மேம் 22 மேம் ஸ்லோகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். 19 மேம் இல்ல இருங்க அது மேம் தவ 22 கவுண்ட். தான் மேம் அடாடாடா 21 தான் ஃபர்ஸ்ட் லைன்ல 10 அப்படி கனெக்ட் பண்ணுங்க மேம். இல்ல ஒவ்வொரு லைனா என்ன பேச விடுங்க ஒரு நிமிஷம். தவ கவுண்ட் பண்ணாதீங்க. நான் சொன்னது திய இது எத்தனை வருதுன்னு. சோ அது இது ஏன்னா என்ன தியா தி தியூ தியவ் எல்லாமே கவுண்ட் பண்ணுவோம். இது வருது வந்து மொத்தம் எத்தனை வருது இப்ப கவுண்ட் பண்ணிட்டுருங்க. ஹேமாவதி மாமி சொல்லுங்க. தேங்க்யூ மேம். நமஸ்காரம்மா. கந்தர்வைர்கத்ய பத்ய வ்யதிகரிதவ மாதோத்ய பாதி கேட்கல காதுல. ஐயோ பகவானே. கந்தர்வைர்கத்ய இது மாதிரி சொல்லும் போதே பயம் வந்துருது எனக்கு. கந்தர்வைர்கத்ய பத்ய வ்யதிகரிதவசோ ஹிருத்ய மாதோத்ய வாத்யைஹி ஆத்யைர்யோ நாரதாத்யைர்முனிபிரபிநுதோ வேத வேத்யைர்விபித்ய ஆசாத்யாபத்ய தேயம் புனரபி ச ஜகத் யௌவனம் சத்ய உத்யன் உத்யோதோ தியோதிதத்யௌர்த்யது திவச கிருதோ சாவவத்யானி வோத்ய. ஓ மாமி சூப்பர். 20 is the right answer. மேம் 20 தான் மேம் வருது 21 தான் மேம். இல்ல 20 தான் is the right answer. நீங்க தாவும் சேர்த்திருப்பேல அதான் 21 கிரேட். தியா 20 தான் மட்டும் மேடம் 20. 20 தான் ஸ்ரீலக்ஷ்மி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. 20 தான் மேடம். குட் ஓகே. மொத்தத்துல ஸ்லோகத்தை யாரும் பிராக்டிஸ் பண்ணல, உட்காந்து கவுண்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் மேம். ஓகே சோ இதுல அதையும் கவனிக்கணும். ரெண்டையும் சைட் பை சைட் பண்ணணும். கந்தர்வர்கள் அப்படின்னு நம்மளுக்கு அந்த தேவர்கள்ல நிறைய பேர் இருக்கா. யக்ஷர்கள்னு சொல்லுவா, கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் அந்த சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ்னு ஐ மீன் அந்த தேவர்கள் கூட்டத்துல ஒரு பகுதி கந்தர்வர்கள். கந்தர்வாஸ் வந்து ஃபேமஸ் என்னன்னா அவ வந்து பாட்டு டான்ஸ் அதுல வல்லுனர்கள். சோ அவ என்ன பண்றாளாம், டெய்லி கார்த்தால சூரிய உதயம் போது அந்த பாட்டு ஆடல் பாடலோட இனிய துதிகளால் அவ வாத்தியங்களையும் வாசிச்சென்று அந்த சூரிய பகவானை போற்றுகிறார்கள். டெய்லி கார்த்தால சூரிய உதயம் ஆகும் பொழுது அந்த கந்தர்வர்கள் பாட்டு பாடி நடனம் ஆடி துதிகள் பாடி சூரிய பகவானை போற்றுகிறார்கள். அதே மாதிரி நாரதர் முதலிய மற்ற முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து வேதங்கள்ல சிறந்த வேத மந்திரங்களை கொண்டு அந்த சூரிய பகவானை துதிக்கிறார்கள். சோ கார்த்தால நம்மளுக்கு வெறும் சூரிய உதயம் மட்டும்தான் தெரியறது. ஆனா லோகத்துல ஆகாயத்துல இருக்கிற அந்த லோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாரும் அந்த சூரிய பகவானை வழிபடுகிறார்கள். கந்தர்வர்கள் அப்புறம் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து வேதம் ஓதி மந்திரங்களை ஓதி சூரியனை வழிபடுகிறார்கள். சோ நாள்தோறும் இந்த சூரிய உதயத்தின் போது இந்த மாதிரி நடக்கிறது. இந்த உலகமே வந்து திருப்பியும் இளமையை பெறுகிறது. ராத்திரி எல்லாம் வாடி வதங்கி அந்த இருள்ல இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் போது இந்த உலகமே புத்துணர்ச்சி இளமை பெற்று புத்துணர்ச்சி பெறுகிறது. சோ உதிக்கும் பொழுதே இந்த வானத்தையே ஒளிமயமா ஆக்கும் இந்த சூரியனுடைய ஒளி நம் குறைகளை எல்லாம் அகற்றட்டும் அப்படின்னு சொல்றேன். சோ இது காத்தால டெய்லி சூரிய உதயம் போது கந்தர்வர்களும் சரி முனிவர்களும் சரி நாரதர்ல இருந்து எல்லாருமே அந்த சூரியனை வழிபடுறா. அவள் எல்லாமே பண்றான்னா நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நேரம் கொடுத்துட்டாப்ல இருக்கு இப்போ. அதான் நமக்கு எல்லாம் தூங்குறதுக்கு ராத்திரி நேரம் கொடுத்துட்டாப்ல இருக்கு. ஆமா. ஆவானைஸ் சந்திரகாந்தைஸ் च्युत திமிரதயா தானவாத் தாரகாணாம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அங்க அடுத்த லைன்ல மேவ அடிச்சுட்டு ஏ போட்டுக்கோங்க. ஏனாங்காலோக லோபா
துபஹத மஹசா மோஷதீனாம் லயேன ஆராதுத் பிரேக்ஷ்யமானா க்ஷண உதய தட்டான் தர்ஹி தஸ்யா ஹிமாம்சோஹோ. அங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க. அடுத்த லைன்ல ராபான்னு இருந்தா அந்த ராவ அடிச்சுட்டு ஆ போட்டு. ஆபா பிராபாதி கீவோ வத்து நத்து நித்தராம் தாவ தாவிர் பவந்தி. லதா மேடம், எஸ் மேடம் இந்த ப்ரீவியஸ்ல 36ல லாஸ்ட் இது தியோதி அங்க பிரிச்சுக்கணுமா? உத்தி இப்ப நீங்க சொல்றச்ச தியோதி தியோதித மாதிரி இருந்ததா? ஆமா. அது பரவாயில்ல, எப்படி வேணாலும் நம்மளுக்கு அந்த ராகத்துல அப்படி உட்கார்றது அவ்வளவுதான். சோ இப்படி கூட சொல்லலாம் இல்லையா? தியோதி ஜோதி தத்யோர். ஓகே, தியோதித அப்படியும் சொல்லலாம், அப்படியும் இது பண்ணலாம்ல. சொல்லும்போது நீங்க சொல்லி காமிங்க. உத்யோ உத்யோதோ தியோதிதத்யோர். அதே தானே நானும் சொன்னேன். ஆமா, ஆனா நான் வந்து அப்ப நான் தப்பா பிரிச்சுட்டு இருக்கேன். நான் தியோதித அப்படி பிரிச்சுட்டு இருக்கேன். அப்படிதான் நான் சொன்னேம்மா. சொல்லும் பொழுது அப்படிதான்டா கேக்கும். ஓகே, அது அப்படியே சேர்த்தே சொல்லணும்ல, அப்படியே ஜாயின். சொல்றேனே அப்பல இருந்து ஃபுல்லையும் சேர்த்துதான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே மேடம். சுமி லகுதின்னு தான் தெரியும். சரி, ஓகே மேடம், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேம், சாரி. எஸ், இப்ப 37th ஃபர்ஸ்ட் லைன்ல என் புக்ல காந்த்ரை தைஷ்சு இருக்கு மேம். அப்படின்னா காந்த்ரை தைஷ்சு. காந்த்ரை இல்ல, காந்தை வேண்டாம். ஓகே, காந்தை அடிச்சிட்டு வா. எஸ், ஓகே மேம், தேங்க் யூ. அடிச்சிட்டு தை மட்டும் போடு. ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே, செகண்ட் லைன் சொல்லணுமா? சொல்லிட்டேனா? ஃபுல்லா பிரிச்சாச்சு. சொல்லிட்டேனா? ஃபர்ஸ்டே சொல்லல. ஓகே. ஆவானைश्चन्द्रकान्तैस् மைதிலி மாமி வாங்க. ஆவானைश्चन्द्रकान्तैस् च्युततिमिरतया तानवातारकाणाम् आवानैश्चन्द्रकान्तैस् च्युततिमिरतया तानवातारकाणाम् आवाणैश्चन्द्रकान्तैश्च्युततिमिरतया तया तानवातारकाणाम् येनाङ्कालोकलोपात् उपहतमहसाम् ஓஷதீனாம் லயேன. இதெல்லாம் பிரிச்சா சேத்தா எல்லாம் அப்படி சேர்ந்து வரும். ஓகே. மோஷதீனாம் லயேன ஏனாங்காலோகலோபாதுபஹத மஹசாமோஷதீனாம் லயேன. ஏனாங்காலோகலோபாதுபஹத மஹசாமோஷதீனாம் லயேன. ஆராதுத்ப்ரேக்ஷ்யமாணா க்ஷணமுதயதட்டான் தர்ஹி தஸ்யாஹிமாம்சோஹ. ஆராதுத்ப்ரேக்ஷ்யமாணா க்ஷணமுதயதட்டான் தர்ஹி தஸ்யாஹிமாம்சோஹ. ஆராதுப்ரேக்ஷ்யமாணா க்ஷணமுதயதட்டான் தர்ஹி தஸ்யாஹிமாம்சோஹ. சூப்பர். ஆபா பிராபாதி கீவோ ஆபாப்ராபாதி கீவோ வத்து நத்து நிதராம்
वतु नतु नितरां तावदाविर्भवन्ति तावदाविर्भवन्ति आभा प्राभातिकीवो वतु नतु नितरां तावदाविर्भवन्ति आभाप्राभादिकीवो वतु नतु नितरां तावदाविर्भवन्ति yes आवानैश्चन्द्रकान्तैश्च्युतं तिमिरतया तया तानवातारकाणां येनाङ्गालोकलोपादुपहतं महसा मोषधीनां लयेन आराधुप्रेक्ष्यमाणा क्षणमुदयतटान् तर्हि तस्या हिमांशोः आभाप्राभादिकीवो वतु नतु नितरां तावदाविर्भवन्ति. excellent Sudha Balasubramanian mami வந்துட்டேன் आवानै चन्द्रकान्तैच्युततिमिरतया तानवातारकाणां येनाङ्कालोकलोभादुपहतमहसा मोषधीनां लयेन आराधुत्प्रेक्ष्यमाणा क्षणमुदयतटान्तर्हितस्या इमांशोः प्राभातिकीवो वधु नतु नितरां तावदाविर्भवन्ति. very good thank you ma thank you so இங்க வந்து சூரியன் உதயம் ஆப்போறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் இதெல்லாம் நடந்தாலே ஓஹோ சூரியன் உதயம் ஆப்போறது போல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரிய வரும். என்ன சிம்டம்ஸ் அது அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதெல்லாம் தான் வந்து சூரிய உதயத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா அந்த சந்திரகாந்த கற்கள் இருக்கு இல்லையா அந்த நிலாவுடைய ஒளியில வந்து அந்த கற்கள் பயங்கரமா பிரகாசிக்கும். சோ அது சூரிய உதயம் போது என்ன ஆகும் அந்த சந்திரகாந்த கற்கள் எல்லாம் வத்தி போய் காஞ்சு போறதாம். சோ அந்த சந்திரகாந்த கல்லு வத்தி வாடி போகும்போது ஓஹோ சூரிய உதயமா போறது போல இருக்கு அதான் வாடிடுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி வானத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் வைரம் மாதிரி மின்னின்னு இருக்கு ராத்திரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒளி குன்றி போறது அதுவும் ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிலா ஒளியில தான் வந்து மூலிகை செடிகள்லாம் வந்து நல்லா வளர்ந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிற அதாவது சாயங்கால வேளையில தான் மூலிகைகள்லாம் நல்லா ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இதுவாகுமா காத்தால சூரிய ஒளியும் போது எல்லாம் வாடி போயிடும் அப்படிங்கிற. சோ அந்த மூலிகைய வந்து மூலிகைகள்லாம் வந்து ஒளி இழந்து அப்படியே வந்து வாடி இருந்ததுன்னா அது ஒரு சிம்டம். ஓ சூரிய உதயம் ஆப்போறது போல இருக்கு அதான் இதெல்லாம் வாடி இருக்கு அப்படின்னு. சோ இது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த சந்திரகாந்த கல்லுடைய ஒளி மங்கறது அதே மாதிரி வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட ஒளி மங்கறது மூலிகை செடி எல்லாம் வந்து அப்படியே வாடி கொஞ்சம் இதுவா காஞ்சு போறது இதெல்லாம் வந்து சூரிய உதயம் விரைவில் ஏற்பட போறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி அந்த சூரிய உதயமும் வந்து தடார்னு காத்தாலே இப்படியே நைட் டு டே அப்படின்னு 0 to 100 வரது இல்லையா மலைக்கு பின்னாடி அழகா மறைஞ்சு நின்னுட்டு இருக்காராம் சூரிய பகவான். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது மேல வருதாம். சோ இப்படி முழுமையா வெளிவராத அந்த அதிகாலை நேரத்து மென்மையான அந்த சூரிய ஒளி நம்மளை காக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல். அழகா இருக்கு ஒவ்வொன்னும் அந்த சூரியனை சொல்லும் பொழுது அப்படியே நிஜமாவே அந்த மலை பின்னாடி அவர் அப்படியே ஒழிஞ்சுட்டு இந்த ரைசிங் எல்லாமே நம்ம கண்ணிலேயே கொண்டு வர்றோம். அதாவது இந்த வருஷம் ரொம்ப ஹாட்டா இருக்க போறாரு இருக்கு. இன்னும் ஒண்ணு முடிச்சிடலாம் அடுத்ததும் செம்ம எல்லாமே டங் ட்விஸ்டர் தான். இன்னும் பின்னாடி லேட்டர் ஹாஃப் இன்னுமே செம்மையா இருக்கும். சாணௌதயே நா
ருணித தல புனர் யவ்வனானாம் வனானாம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல மாலின்னு இருந்ததுன்னா அந்த மாவை அடிச்சுட்டு ஆ போட்டுக்கோங்க. ஆலி மாலீட பூர்வா பரிஹிருத குஹரோ பாந்த நிம்னா தனிம்னா பா वो भावोप शान्तिं दिशतु दिनपतेर् भासमाना समाना. राजी राजीव रेणोस् सम समय मुदे तीव यस्या वयस्या. पद्मा मामी वांग. सानौ सानौदयेना सानौदयेना ऋणितदलपुनर् ருணிதஸ் இஸ்ஸாஜி அங்க ஏன் ருணிதஸ் இல்லையா? ருணித தலதான். ருணித தல புனர் யௌவனானாம் வனானாம் யௌவனானாம் வனானாம் சானௌ சானௌதயேனா ருணிததல புனர் யௌவனானாம் வனானாம் சானௌதயேனா ருணித தல புனர் யௌவனானாம் வனானாம் ஆலி மாலீட பூர்வா ஆலே மாலீத பூர்வா பரிஹிருத குஹரோ பரிஹிருத குஹரோ குஹரோ இல்ல குஹரோ 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 காந்த நிம்னா சாரி பாந்த நிம்னா தனிம்னா பாந்த நிம்னா தனிம்னா ஆலி மாலீட பூர்வா பரிஹிருத குஹரோ பாந்த நிம்னா தனிம்னா ஆலே மாலீட பூர்வா பரிஹிருத குஹரோ பாந்த நிம்னா தனிம்னா भावो भावोपशान्तिं भावोपशान्तिं दिशतु दिनपतेर् दिशतु दिनपतेर् भासमाना समाना भासमाना समाना भावो भावोपशान्तिं दिशतु दिनपतेर्भासमाना समाना भावोपशान्तिं दिशतु दिनपतेर्भासमाना समाना राजी राजीवरेणोस् राजीवरेणोस् समसमयमुदे समसमयमुदे तीव यस्या वयस्या वयस्या राजी राजीवरेणोः समसमयमुदे तीव यस्या वयस्या राजीवरेणोः समसमयमुदे तीव यस्या वयस्या सानौदयेनारुणितदल पुनर्यौवनानां वनानाम् आले मालीद पूर्वा परिहृत गुहरो पान्दनिम्ना तनिम्ना पावोपशान्तिं दिशतु दिनपतेर्भासमाना समाना राजीवरेणोस् समसमयमुदे तीव यस्या वयस्या. காமாட்சி மாமி சொல்லுங்க. மாமி அந்த இடத்துல திஷது தினா பதே இருண்டா? ஆமாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க. அந்த தேர்ட் லைன்ல தினபத்தே தீர்க்கம் இருக்கா? ஆமா. ஓகே மேம். என் புக்ல இல்ல, அதுக்கு தான் எடுத்து. எது தீர்க்கம் கேக்குறேன்? தேர்ட் லைன் திஷத்து தினபதேர் தீர்க்கம் இருக்கா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். என் புக்ல இல்ல. தேங்க்யூ மேம்.
தினப்பத்தேர் இரு போட்டுக்கோங்க அங்க. ஓகே, தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். सानौ दयेनारुणित दल पुनर्यौवनानां वदानाम् आलीमालीड पूर्वा परिहृत कुहरो पान्तनिम्ना भावोपशान्तिं दिशतु दिनपतेर्भासमाना समाना राजीवरेणो समसमयमुदे वयस्या பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ரொம்ப அழகா ஒரு கற்பனை. என்ன அப்படின்னா மலை இருக்கா, மலை அடிவாரத்துல வந்து நல்ல அடர்ந்த காடு இருக்காம். நல்ல அந்த காட்டுல நிறைய மரங்கள், அது வந்து ரொம்ப அந்த இளம் தளிர்கள் எல்லாம் இருக்கு. நல்ல செக்கச்செவேர்னு பசுமையான காடு. சோ அந்த சூரிய உதயம் போது என்ன ஆகுதான், அந்த காடுகள்லாம் வந்து இளமை திரும்பின மாதிரி அந்த இலையெல்லாம் வந்து சிவந்து காணப்படுறதாம் அந்த சூரிய உதயம் போது. அத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, தலைவனை வரவேற்கும் இளம் பெண்களின் வெட்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளி, ஸ்டார்டிங் உதய ஒளி வந்து செம்மையா தானே இருக்கும். அந்த இலையில பட்டு அந்த ரெட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சூரியன ஒளிய வந்து தலைவன் மாதிரியும், இது வந்து நாணத்தால் சிவந்த அந்த இளம் கன்னிகள் மாதிரி இருக்கு அப்படின்னு. எப்படி இப்படி எல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது பாருங்களேன், சான்ஸே இல்லை. சோ தினமும் வந்து அந்த சூரிய ஒளி வந்து இந்த அழக வந்து தாண்டி செல்ல மனம் வராமல் தயங்கி நிற்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த உதய சூரியனுடைய செவ்வொளி கொஞ்ச நேரம் அது இருக்கும். அத வந்து அந்த இளம் பெண் அழக ரசிச்சுட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அந்த மாதிரி சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா உதயமாகி மேல வர வர முதல்ல வந்து எல்லாம் அந்த ஹைட்டா இருக்கிறதெல்லாம் தான் முதல்ல அந்த சூரிய ஒளி அது மேல எல்லாம் தான். அதாவது நல்ல கட்டிடங்கள், பெரிய கட்டிடங்கள், மலைகள், அதுல எல்லாம் தான் மேல படும். அப்புறம் நல்ல வானத்துல மேல சூரியன் வந்த அப்புறம்தான் பள்ளமான தாழ்வான இடங்களிலும் அந்த ஒளி பாய ஆரம்பிக்கும். சோ அதனால என்ன சொல்றாரு, அதான் குகைகள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் வந்து அந்த ஒளி முதல்ல வராது, தாண்டி அந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு முதல்ல இந்த கட்டிடத்துல எல்லாம் தான் இருக்கும். அப்புறம் மேல போன அப்புறம் தான் அந்த டீப்பான பிளேசஸ்ல அந்த ஒளி படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இங்க வந்து அந்த காத்தால இருக்கிற அந்த செம்மையான ஒளி, அதுக்கப்புறம் அந்த பொன்னான மலையில அந்த மேல வந்த உடனே அந்த மஞ்சள் நிற அந்த ஒளி, ரெண்டும் வந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகா, ரெண்டு தோழியர் வந்து மகிழ்ச்சியோட வர மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டிங்க அவ்வளோ அழகா, இந்த சூரிய ஒளிங்கிறத அவ்வளோ அழகா வர்ணிக்கிறார். இந்த ஒளி நம் துரதிருஷ்டங்களை எல்லாம் அழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். வெரி பியூட்டிஃபுல். அப்பா ஓகே, போர்மா இன்னைக்கு இது இன்னொன்னு எடுத்தா டைம் ஆயிடும். விஜய் என்ன டவுட் கேட்பா, ஏன் இங்க பிரிச்ச அப்படின்னு. மேம் சூரியன் எது மேம், எந்த வேர்டு மேம்? எதுல? இந்த ஸ்லோகத்திலயா? இந்த ஸ்லோகத்துல தினப்பதேர் தெரியுது மேம். அதுக்கு முந்தின ஸ்லோகம் 5 ஸ்லோகத்திலயுமே சொல்லிடுங்க, மார்க் பண்ணிக்கிறோம். வரேன். இன்னைக்கு எதுல இருந்து ஆரம்பிச்சோம்? 34ல வந்து அர்க்காலோக்கன்னு வருது இல்லையா? சோ அந்த அர்க்கங்கிறது தான் சூரியன். 35ல வந்து
அர்க்க, திருப்பி அர்க்காவ பாசக, இங்கேயும் அர்க்க தான் வருது. 36ல வந்து திவச கிருத. சோ அதுதான் திவச கிருத்தங்கிறது தான் இது சூரியன். 37ல வந்து உதயன் வருதே, அதுதான். ஆபா வந்து ஒளி வரும் இல்லையா, அது உதய கிடையாது. உதய தட்டங்கிறது வந்து உதயகிரி, அது அது வேற. இங்க வந்து திமிரா மேம், திமிரவா, திமிரனா இருட்டு, டார்க்னஸ். திமிர இதுங்கிறது வந்து இது டார்க்னஸ். ஜி ஆவானேன்னு இருக்கு, அதுவா? இல்ல அஹிமாம்சோஹோ, அதுதான் வந்து இது சூரியன் போடுற அஹிமாம்சோஹோ. தர்ஹி தஸ்யா ஹிமாம்சோஹோ சொல்றோம் இல்லையா, அந்த இடம். அடுத்தது வந்து தினபதி. ஓகேவா? தேங்க்யூ மேம். பண்ணுங்க. கவுண்ட் பண்ணவெல்லாம் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. வார்த்தை மேம் ஒரே ஒரு ஸ்லோகம் பிராக்டிஸ் பண்றோம் மேம், இப்ப கூட சொல்லிடுவோம் மேம். 74ல லாஸ்ட் லைன்ல மேம்